இது தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் பாக்கியராஜ் இணைப்பில் இருக்கிறார். பாக்கியராஜ் வணக்கம். புதுக்கோட்டையில் அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த அகழாய்வு பணிகளின் போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கண்டெடுக்கப்பட்டுச்சு? இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அடுத்துள்ளதுதான் கொடும்பாளூர். பல்வேறு வரலாற்று சின்னங்கள் புதைந்துள்ள பகுதியாக சொல்லப்படுகிறது. ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான புராதன நகரமாக என்று வரலாற்று ஆய்வாளர்களும் கல்வெட்டு ஆய்வுகளும் கூறுகின்றன. சோழர்களின் தலைநகராக இருந்த திருச்சிக்கும் பாண்டிய மன்னர்களின் தலைநகராக இருந்த மதுரைக்கும் இடையே உள்ள பெருவழிச்சாலையின் விராலிமலை அருகே கொடும்பாளூர் அமைந்துள்ளது. சங்க இலக்கியமான சிலப்பதிகாரத்திலும் கொடும்பாளூர் இடம்பெற்றுள்ளது. இன்றளவும் கட்டடக்கலைக்கு சான்றாக திகழ்வதோடு பண்டைய கட்டடக்கலைக்கு பெருமை சேர்ப்பதாகவும் மிகுந்த கலைநயத்துடன் சுந்தர சோழன் என்று அழைக்கப்படும் 2ஆம் பராந்தகன் நண்பரான இருக்கவேல் என்ற சிற்றரசு தலைவரான பூதி விக்ரமசேகரி என்பவர் அந்த மூவர் கோவில் கட்டப்பட்டுள்ளது. சோழ மன்னர்களின் கொடும்பாளூர் வேலில் திருமண அரசியல் உறவு முறைகள் மற்றும் பிற நாட்டின் மீது படையெடுத்த விவரங்கள் குறித்த பல்வேறு குறிப்புகள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் கொடும்பாளூரில் குடியிருப்புகள் அமைந்துள்ள அக்ராரம் மேட்டுப்பகுதி காலி இடங்களில் மத்திய தொழில்துறையின் திருச்சி வட்டப்பிரிவு சார்பில் அகழாய்வு பணி கடந்த ஜனவரி 12 தொடங்கப்பட்டது. ஒன்றிய தொல்லியல் துறையின் மூலம் 2035ஆம் ஆண்டிற்குள் மேற்கொள்ளப்பட உள்ள அகழ்வாராய்ச்சிக்கான தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் திருச்சி வட்டத்தில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதற்காக அடையாளம் காணப்பட்டு 32 தளங்களில் அந்த கொடும்பாளூரும் ஒன்றாக தேர்வு செய்யப்பட்டது. தொடர்ந்து கொடும்பாளூர் நடைபெற்ற அகழாய்வில் புதைந்த வீடுகளுக்கு அடையாளமாக 4 அடியில் செங்கல் கற்களினால் எழுப்பப்பட்ட மேல் சுவர், அதன் அடியில் மண்ணால் ஆன சுவர் முதல் கட்டமாக வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அக்காலத்தில் நெசவு தொழிலுக்கு பயன்படுத்திய தக்காளி, கொண்டை வடிவிலான ஊசி, வட்டக்கல், கூர் வடிவிலான எலும்புகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நடைபெற்று வந்த அகழாய்வு பண்டைய கால தங்கத்தால் செய்யப்பட்ட குண்டுமணி, அழகிய வடிவிலான மூடப்பட்ட மண்பானை, வட்டக்கல் அதுவும் கிடைத்திருக்கிறதா சொல்லப்படுகிறது. தொடர்ந்து நடைபெற்று வந்த அகழாய்வு பணியில் புதைந்து கிடக்கும் வரலாற்று சின்னங்கள் வெளிவதற்கு வாய்ப்புள்ளதாக கருதப்பட்ட நிலையில் மத்திய தொல்லியல் துறை பணிகளை நிறுத்தியுள்ளது. வரலாற்று ஆய்வாளர்கள் மத்தியில் இது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாக்கியராஜ்.